செட்டிநாடு ஸ்டைலில் டேஸ்டியான சென்னா கறி. ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணுற இந்த கொண்டைக்கடலை குழம்பு சாதத்தோட டிஃபன் ஐட்டம்ஸ்க்குன்னு சூப்பராக இருக்கும். சென்னாவை ஊற விட்டுட்டு மிளகு, சீரகம், கிராம்பு, பட்டை, தண்ணி, நல்லெண்ணெய், உப்பு குக் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய், கிராம்பு, பட்டை, சோம்பு, கசகசா, மிளகு, சீரகம், தனியா வறுத்துட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, இஞ்சி கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி, தேங்காய் விழுத அரைச்சிக்கோங்க. கடலெண்ணெய், கிராம்பு, பட்டை, கறிவேப்பிலை, சோம்பு, பச்சை மிளகாய் பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை பச்சை வாசனை போய் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு பெரிய தக்காளி, உப்பு, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, சில்லி பவுடர் எண்ணெய் பிரியிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அரைச்ச விழுது தண்ணி சென்னா கொதி வந்தோடனே ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. கொதி விட்டுக்கோங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம டேஸ்டியான சென்னா மசாலா ரெடி. வெங்காயம் பூண்டு சேர்க்காம பைத்தம்பருப்பு வச்சு மேங்களூர் ஸ்டைலில் பண்ணுற இந்த தோவே பண்ணுறது ஈஸி மட்டும் இல்லைங்க, செம டேஸ்டியும் கூட. 1/2 கப் பைத்தம்பருப்பை வாஷ் பண்ணிட்டு 2 கப் சூடான தண்ணி, பச்சை மிளகாய், தாராளமாக துருவின இஞ்சி, ஒரு தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் நெய் நல்ல கொதி வந்தோடனே மிக்ஸ் பண்ணிட்டு 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 கப் தண்ணி, தாராளமாக கொத்தமல்லி நல்லா சேர்ந்து கொதி வந்தோடனே 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது 1/2 டீஸ்பூன் சீரகம், வரமிளகா, கறிவேப்பிலையை வறுத்துட்டு பெருங்காயம் போட்டு வறுத்துட்டு தாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் விட்டு கலந்தீங்கன்னா மேங்களூர் ஸ்டைல் தால் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. கேரளா ஸ்டைலில் டேஸ்டியாக கடலைக்கறி பண்ணி ஆப்பம் புட்டோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். 1 கப் கடலை ஊற வச்சது, 3 கப் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 வெங்காயம், கறிவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் உப்பு, சிட்டிகை மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு 4 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா நல்லா வறுத்துட்டு 1 கப் தேங்காய் சேர்த்து ஈரப்பசை போற வரைக்கும் வறுத்துட்டு சிட்டிகை மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், சிட்டிகை நட்மெக் பவுடர் ஆறின உடனே தண்ணி சேர்த்து விழுத அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்ந்து வர வரைக்கும் குக் பண்ணிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில 1 டீஸ்பூன் கடுகை பொரிய விட்டுட்டு கறிவேப்பிலை, வரமிளகா, 10 சின்ன வெங்காயம், தேங்காய் வதக்கிட்டு ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. கடலைக்கறி ரெடி. சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் தஹி சோலே. தயிர் அரைச்சு பண்ற இந்த கிரேவி எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் பண்றது ரொம்ப ஈஸி. அதை விட டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. 1 கப் சென்னாவை ஓவர் நைட் ஊற விட்டுட்டு தண்ணி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு 8 ஊறின முந்திரி பருப்பு, இஞ்சி, 5 பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, 5 வெந்த சென்னா, 2 பச்சை மிளகாய் அரைச்சிட்டு 1/2 கப் கெட்டி தயிர் சேர்த்து திரும்பவும் அரைச்சிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானோனே பட்டை, பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கப் தக்காளி மசீர வரைக்கும் வதக்கிட்டு அரைச்ச விழுது சேர்த்து 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. வெந்த சென்னா 1/2 கப், 3/4 கப் மெல்லிசா கட் பண்ண ரெட் ஆனியன், கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிட்டு கசூரி மேத்தி 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஹெவி கிரீம் சேர்த்தீங்கன்னா கிரேவி ரெடி. 1 pot மசூர் தால். ப்ரோட்டீன் ரிச்சா ஒரு கம்ஃபர்டிங் மீல் வேணும், அடுப்பு முன்னாடி கம்மி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இந்த தால் பெஸ்ட் சாய்ஸ். 1/2 கப் மசூர் தாலை வாஷ் பண்ணிட்டு 1/2 கப் சுட தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் பொரிய விட்டுட்டு கறிவேப்பிலை, பெருங்காயம், பச்சை மிளகாய், 2 பூண்டு, 1/4 கப் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு 1 தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தாராளமாக 1 டீஸ்பூன் உப்பு, தக்காளி மசீர வரைக்கும் குக் பண்ணிட்டு தண்ணியோட ஊற வச்ச தால் எக்ஸ்ட்ராவா 1/2 கப் தண்ணி கொதி வந்தோடனே 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு ஓசை அடங்கினோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி, கசூரி மேத்தி தால் கொஞ்ச நேரத்தில் கெட்டியாயிடுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா தண்ணி ஊற்றிட்டு கொதி விட்டீங்கன்னா டேஸ்டியான மசூர் தால் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் டே அன்னைக்கு அடுப்பு முன்னாடி ரொம்ப நேரம் நிற்காம எல்லாத்தையும் குக்கர்ல அள்ளி போட்டுட்டு ஆஃபீஸ் ஒர்க்கை கண்டினியூ பண்ற மாதிரி ஈஸியான ரெசிபி போடுங்கன்னு கேட்டவங்களுக்கு இந்த ப்ரெஷர் குக்கர் ராஜ்மா மசாலா. 3/4 கப் ராஜ்மாவை ஓவர் நைட் ஊற விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 தக்காளி அரைச்சு ஆட் பண்ணிட்டு
ஊறின ராஜ்மா, 2.25 கப் தண்ணி, கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், 1/8 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகம், பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், குட்டி பீஸ் பட்டை, தாராளமா 1 டீஸ்பூன் உப்பு. 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு 15 மினிட்ஸ்க்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ராஜ்மா நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டதுன்னா உப்பு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்ல கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் பட்டர், தாராளமா கொத்தமல்லி, கசூரி மேத்தி, 1 டேபிள் ஸ்பூன் ஹெவி கிரீம் மசாலா ரெடி. சென்னா மசாலா நம்ம எல்லாரும் பண்ற ஒரு டிஷ் தான். ஆனா வெங்காயம் பூண்டு சேர்க்காம சென்னா நல்லா வெந்து 1 pot ப்ரெஷர் குக்கர் சென்னா மசாலா பண்றதுக்கு 1 கப் சென்னாவை ஓவர் நைட் ஊற விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சூடானோடனே பிரிஞ்சி இலை, பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சோடனே 2 பெரிய தக்காளியை விழுதா அரைச்சு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியை நல்லா குக் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சென்னா மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1 மினிட்க்கு வதக்கிட்டு ஊற வச்ச சென்னா 3 கப் தண்ணி நல்ல கொதி வந்தோடனே 1 டீஸ்பூன் இஞ்சி, தாராளமா கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 10 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா சென்னா நல்லா வெந்திருக்கும். 1/4 கப் கெட்டி தயிர், கொஞ்சம் வெந்த சென்னா அரைச்சி இதில் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 கப் தேங்காய் பால் 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதி விட்டுட்டு தாராளமாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா டேஸ்டியான சென்னா மசாலா ரெடி. வெங்காயம் பூண்டு சேர்க்காம ஜெயின் ஸ்டைலில் தால் ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/2 கப் தோரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மசூர் தால் வாஷ் பண்ணிவிட்டு 2 கப் சுடு தண்ணி விட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுட்டு 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடானோடனே பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி, பெருங்காயம் சேர்த்து உப்பு சேர்த்து மசீர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு வெந்த பருப்பு, ட்ரை ஜிஞ்சர் பவுடர் நல்ல தளன்னு கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தூவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் வரமிளகா, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், பெருங்காயம் சேர்த்து தாளித்து தால்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் விட்டிங்கன்னா டேஸ்டியான ஜெயின் ஸ்டைல் தால் ஃப்ரை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.